ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைக்கு மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா திருக்கார்த்திகை தீபத்திருநாள் அனைவரது வீட்டிலும் சிறப்பாக கொண்டாடப்படும். திருவண்ணாமலையிலும் மலையேற்றத்தில் மகாதீபம் ஏற்றப்படும். திருக்கார்த்திகை என்றதும் நம் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை தான். அங்கு தீபம் ஏற்றும் பொழுது நாமும் நம்முடைய இல்லத்தில் அனைத்து அறைகளிலும் தீபம் ஏற்றுவோம். அவ்வாறு தீபம் ஏற்றும் பொழுதோ அல்லது அந்த தீபத்தை ஏற்றுவதற்காக தயார் செய்யும் பொழுதும் சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. அப்படி நாம் அந்த செயல்களை செய்தோம் என்றால் நமக்கு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வரும் என்று கூறப்படுகிறது. அந்த செயல்களை பற்றி தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். திருக்கார்த்திகை தீபம் நம்ம இன்றைக்கு மாலை ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தவறுகள் செய்யும் பொழுது அதற்கான பலனும் நமக்கு கிடைக்காது. நமக்கு இனிமேலும் கஷ்டங்கள் தான் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். பொதுவாகவே நம்முடைய வீட்டில் நம்ம சில செயல்களை செய்யும் பொழுது அது தரித்திரம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளை உண்டாக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருப்பார்கள். ஏன் மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீட்டிற்குள் வரும் பொழுது நாம் சில செயல்களை செய்திருந்தோம் என்றால் உள்ளே வராமல் சென்று விடுவார்கள் என்று அவருடைய சகோதரி வீட்டிற்குள் வந்துவிடுவார் என்றும் கூறி நாம் கேள்விப்பட்டிருப்போம். பலரும் அந்த செயல்களை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்று முயற்சியும் செய்வார்கள், பின்பற்றவும் செய்வார்கள். அந்த வகையில் திருக்கார்த்திகை நாளன்று செய்யக்கூடாத சில செயல்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவதற்காக அகல் விளக்குகளை தயார் செய்வோம். அதிலும் ஒவ்வொரு வருடமும் நாம் புதிதாக ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அகல் விளக்குகளை வாங்கி வந்து அதை சுத்தம் செய்து அதற்கு சந்தன குங்குமம் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருப்பார்கள். அப்படி நாம் வாங்கக்கூடிய அந்த அகல் விளக்குகளை எந்த பேரமும் பேசாமல் வாங்க வேண்டும். அவர்கள் என்ன விலை சொல்கிறார்களோ அந்த விலைக்கே கொடுத்து நம்ம வாங்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்த விஷயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் நம்ம மன திருப்தியோடு அவர்களுடைய மன திருப்தியோடையும் நம்மளும் அந்த காசு கொடுத்து வாங்கும் பொழுது அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக அன்றைய தினத்தில் பெண்கள் நைட்டி, கிழிந்த உடைகள், அழுக்கான உடைகள் போன்றவற்றை அணியாமல் பட்டுப்புடவை அல்லது பருத்தி புடவை அணிந்து மஞ்சள் பூசி நெற்றியில் குங்குமம் வைத்து தலையில் பூக்களை வைத்து கைகளில் வளையல் அணிந்து கொண்டு மருதாணி வைத்து கொண்டு தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தில் தீபலட்சுமி எழுந்தருளி நம் வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களையும் தருவார்கள் என்று கூறப்படுகிறது. வீட்டை பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதுமே முதல் நாளே க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். வியாழக்கிழமை அனைவருமே சுத்தம் பண்ணி தான் வச்சுருப்போம். கட்டாயம் வீட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அழுக்கு துணிகளையும் அங்கங்கே போடாமல் வீடை குப்பை போல் நம்ம வைத்திருக்கக்கூடாது. ஏதோ நம்ம தினம்தோறும் விளக்கேற்றுறது மாதிரி இந்த நாள்லேயும் நம்ம ஏற்றக்கூடாது. வருடத்திற்கு ஒரு முறை சிறப்பாக ஏற்றுறோம். அதனால் கட்டாயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தத்தோடு மன மகிழ்ச்சியோடு இறைபக்தியில் திகைத்து நம்ம ஏற்றும் பொழுது தான் அந்த அண்ணாமலையாருடைய அருளை நம்ம பெற முடியும். அதனால் எந்த ஒரு கிழிந்த உடைந்த எந்த ஆடைகளையுமே உடுத்தாதீர்கள். மகாலட்சுமி அம்சம் கொண்ட பெண்கள் எப்பொழுதுமே புடவை அணிந்து கொண்டு நெற்றியில் திருமணமான பெண்கள் நெற்றியிலையும் குங்குமம் அணிந்து கை நிறைய வளையல் கொலுசு எல்லாமே அணிந்து நீங்கள் விளக்கேற்றும் பொழுது அப்படியே மகாலட்சுமி ஸ்வரூபம் உங்கள் அம்சத்தில் அடங்கும் அப்படிங்கிறதான். நம்ம கேட்காமலே கூப்பிடாமலே பார்த்திங்கன்னா செல்வகடாட்சம் நம் வீட்டிற்குள் வரும் அப்படிங்கிறது ஐதீகம். முதல்ல உண்மையான பக்தி இருக்கணும், உண்மையான மரியாதை எல்லாமே அந்த இடத்துல வந்துடணும். அதற்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள். அதனால் எல்லாத்தையும் முறைப்படி செய்யும் பொழுது தான் அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும். அதே போல் ஆண்களும் இதே போல் பார்த்திங்கன்னா சாக்ஸு, கைலி இந்த மாதிரி போன்றவற்றை அணியாமல் பருத்தியலான சுத்தமான துணிகளை அணிந்து நெற்றி முழுவதும் பார்த்திங்கன்னா திருநீர் பூசிக்கொண்டு தான் தீபம் ஏற்ற வேண்டும் அல்லது தீபம் ஏற்றுவதற்கு தயார் செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. இந்த குறிப்பு குழந்தைகளுக்கும் பொதுவானது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது நல்ல உடைகளை அணிந்து கொள்ளணும். பருத்தியிலான அந்த உடைகளை அணிந்து கொள்வது ரொம்ப ஒரு சிறப்பு. நம்ம எப்பொழுதும் வீட்டில் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா லேசான அந்த கைலி ஷார்ட்ஸ் போட்டு தான் இருப்போம். எங்கேயாவது வெளியே கிளம்புறோம்னா பார்த்திங்கன்னா பட்டு புடவை அணிந்து நல்லபடியாக நீட்டாக இருப்போம். அந்த மாதிரி இன்றைய நாளில் நம்ம இருக்கணும். அதே மாதிரி இருந்து இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான வழிபாடு செய்வது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். திருக்கார்த்திகை நாளன்று வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சேர்ந்து வீடு முழுவதும் தீபம் ஏற்றினால்தான்
அந்த தீபச்சுடரொளியில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கும். யார் தீபம் ஏற்றுகிறார்களோ அவர்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் நீங்கும் என்பதனால வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே அன்றைய தினத்தில் தீபம் ஏற்ற வேண்டும், அல்லது தீபம் ஏற்றுவதற்கு உதவியாவது செய்ய வேண்டும். அவங்க கூட மாட ஏதாவது அவங்க என்ன ஊற்றுறாங்க திரி போடுறாங்கன்னா ஒவ்வொன்றுக்கா பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்ப் பண்ணணும். கடைசியாக அது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் ஒரு ஆள் தீபத்தை நல்லா ஒளிர விட்டதுக்கப்புறம் எங்கெங்கே கொண்டு போய் வைக்கணுமோ அங்கே அந்த இடத்துல எல்லோருமே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு ஒரு விளக்காக எடுத்துகிட்டு போய் வைப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக தீபம் ஏற்றும் பொழுதும் தீபம் எரிந்து கொண்டு இருக்கும் பொழுதும் எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. இப்போ பொதுவாக நம்ம நார்மலாக வீட்டில் பேசுவோம், ஏதாவது சும்மா எதிர்மறையான ஆற்றல்கள் ஏதாவது வார்த்தைகளை பேசுவோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேசக்கூடாது. அதாவது சாதுவான மெதுவான எப்பொழுதும் சாந்தமான வார்த்தைகளை தான் அந்த நேரத்தில் பயன்படுத்தணும். இப்போ விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு சீக்கிரவான்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைப்பாடு இருக்கும். அதற்காக டக்குன்னு பார்த்திங்கன்னா வேறு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. பொறுமை காத்து அதை ஏற்றும் பொழுது தான் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். யாரையும் திட்டக்கூடாது, மனதாலும் சொல்லாலும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் தீபம் ஏற்ற வேண்டும். முடிந்த அளவிற்கு தீபம் ஏற்றும் பொழுது தீபலட்சுமியே எழுந்தருளுக என்றோ அல்லது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது என்ற சிவபெருமானின் பதிக்கத்தை படித்து கொண்டே தீபமேற்ற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலே சொன்ன இந்த செயல்களில் பார்த்திங்கன்னா கவனம் செலுத்தி திருக்கார்த்திகை நாளன்று தீபமேற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் அனைத்து விதமான சகல செல்வங்களையும் கிடைக்கப்பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. இப்போ சகலவிதமான செல்வங்கள் சேரும், இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்களே, எந்த வகையில் செல்வம் சேரும் அப்படின்னு யாருமே சொல்வது கிடையாது. இப்போ விளக்கேற்றுங்க, இந்த விளக்கேற்றுங்க உங்களுக்கு சகல செல்வமும் சேரும் அப்படிம்பாங்க. அது நமக்கு வானத்தில் இருந்தோ இல்லை யாரோ வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம செய்கின்ற அந்த வேலைகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த வேலைகளில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நம்ம நல்ல நிலைக்கு போகும். இப்போ சின்னதாக ஒரு வேலை பார்க்குறோம், அதிலேருந்து இப்போ தினந்தோறும் நமக்கு ஒரு 200 300 வருமானம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஞாபகம் எல்லா விதமான சக்தியும் இறைவன் ஒரு வழியில் நமக்கு கொடுப்பார். இல்லைன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அதை நமக்கு மாற்றி அமைப்பார். அதுதான் சகல செல்வங்களையும் பெறுவது. அதனால் நம்ம என்னமோ வானத்திலிருந்து காசு நமக்கு கொட்டுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. எல்லா விதமான பரிகாரங்களும் எல்லா விதமான தெய்வ வழிபாடுகளும் நமக்கு இருக்கிற தடைகளை விளக்கக்கூடியது. இப்போ திருமண தடை, குழந்தை பாக்கியம், இது எல்லாமே இறைவனோட அருளாசி மூலமாக தான் நமக்கு கிடைக்கப்பெறும். இப்போ குழந்தை பாக்கியம்னா குழந்தை உடனே நம்ம கையில் வந்து விழுந்துருமா? அப்படி கிடையாது. எல்லாமே ஸ்லோவாக தான். அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நல்லபடியாக நமக்கு நடப்பதற்கு தான் இறைவனை நாடி நம்ம செல்கிறோம், அந்த தடை இல்லாமல். இப்போ நம்ம தொழில் செய்கிறோம், தொழிலில் ஏதாவது தடை விழுது நஷ்டங்களாக வந்துக்கிட்டு இருக்குன்னா அதற்கு என்ன பண்ணணும்? நம்ம முறையாக ஏதாவது பூஜை செய்து இறைவனை முழு மனதோடு நம்பிக்கையோடு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அந்த பூஜைக்கான பலன், அந்த நம்பிக்கையின் பாத்திரமாக இறைவன் நமக்கு அந்த தடையை நீக்கி விடுவார். அப்போ அந்த தடைகள்லாம் போடுறது இறைவன் தானே, அவரே நீக்குவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்மளுடைய கர்ம வினைப்படி நம்ம கஷ்டங்களை அனுபவித்து தான் ஆகணும். இருந்தாலும் இறைவனை நம்ம நாடி செல்லும் பொழுது அந்த கர்ம வினைகளிலிருந்து கொஞ்சமாக நமக்கு அந்த கஷ்டங்களை போக்கி அருள்வார் அப்படிங்கிறது தான். அனுபவித்து தான் ஆகணும், இருந்தாலும் கொஞ்சம் நம்மளை நல்ல வழியில் கொண்டு போவார். அந்த நேரத்துலேயும் நம்ம துன்பங்களை செய்தோம் என்றால் அகல பாதாளத்துக்கு தான் சென்று விடுவோம். அதனால் அதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம செய்கின்ற செயலுக்கேற்ப நம்மளுடைய வாழ்க்கை முறையும் வரும். நல்லது செய்தோம்னா நல்ல வாழ்க்கை அமையும், கெட்டது செய்தோம்னா கெட்ட வாழ்க்கை தான். அந்த கர்ம வினைப்படி இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம். அதனால தான் சொல்வது. அதனால் இந்த நாளை தவற விடாதீங்க. முழு நம்பிக்கையோட முழு இறைபக்தியோட உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து குழந்தை செல்வங்களும் சரி பெரியவங்களும் சரி அனைவருமே ஒன்றாக கூட்டி வச்சு நல்லபடியாக வழிபாடு செய்யுங்க. அதாவது சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சில சண்டை சச்சரவுகள் இருக்கும், அந்த மனஸ்தாபங்கள் இருக்கும், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எப்பொழுதும் நம்ம குடும்பம் நல்லபடியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதைத்தான் யோசிக்கணும். ஒரு குடும்பத்தில் தாத்தா பாட்டி கணவன் மனைவி குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை இருந்தாலுமே எல்லாமே நம்ம குடும்பம்தான் அப்படின்னு ஒற்றுமையோடு நீங்கள் வாழும் பொழுது தான் எப்பொழுதும் அது சுபிட்சமாக இருக்கும்.
அதனால் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லா வழிபாடுகளையும் செய்யுங்க. வீட்டில் எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களோடு யாரிடமும் பேசாதீங்க. சில பேர் இங்கே ஒன்று பேசுவாங்க, சில பேர் அங்கே ஒன்று பேசுவாங்க. அப்படி எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நல்லபடியான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. நம்ம குடும்பம், நம்ம கணவன், நம்ம மனைவி, நம்ம குழந்தைகள், நம்ம தாய் தந்தை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கணும். அதை விட்டுட்டு தான் தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். இந்த கார்த்திகை திருநாள் அனைவருக்கும் நல்ல ஒரு ஒளியை தந்து நலமோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனான ஈசனையும் பிரார்த்திக்கிறேன். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.